கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சுதான் தெரியுது அவளோட காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அவருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. சாரிங்க, இன்னுமே எனக்கு வந்துட்டு தொண்டை கொஞ்சம் சரியில்லை தான். என்னோட வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு வெட்டிங் ஹாலில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருக்குது. இப்போ தான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஜோ. அப்போதான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் பிரின்சிபலாக இருக்காருல்ல, அவரோட பையனோட வெட்டிங் தான், ஏன் நீ உள்ளே போலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும் போது ஹீரோ இல்லைல்ல, எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, நானே இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன், ஸோ எனக்கு பெருசாக போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டுக்காரன் ஏதோ ஒரு ட்ரிங்கை எடுத்துகிட்டு வந்து தரான். இதில் ஆல்கஹால் இல்லைல்ல, எனக்கு ஆல்கஹால் அலர்ஜி உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, டே இது பிளைன் ட்ரிங்க் தாண்டா, குடிடா அப்படின்னு சொல்கிறான். குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது அதில் ஆல்கஹால் மிக்ஸ் ஆகிருக்குன்றது. அடே என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும்போது, சாரிடா மச்சான், நான் என்ன பண்ணுறது, அவன்கிட்ட வித்தவுட் ஆல்கஹால் தான் கேட்டேன், தெரியாம மாத்தி கொடுத்துட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறா. அந்த ரெஸ்ட் ரூம்ல நம்ம ஹீரோயினும் இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோயினையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யோயோ. இவ ஜியாங் என்ன கேட்கிறா அப்படின்னு பார்த்தா, நீ எப்படி என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பார், எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் பார்ட்னர், அதனால எனக்கு வேற வழியே இல்லை, எங்க அப்பாக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மற்றபடி எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கு எதுக்குடா நீ இவ்வளோ நாள் அவள் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவளை நான் தொட்டது கூட கிடையாது, அவள் சரியான போரிங், அவள் வந்து இது வரைக்கும் என்னை தொட விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இது பாரு, உனக்கும் அவளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, நீ தான் வந்து என்னோட கனவு கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சீனெல்லாம் போட்டு பயங்கரமா வந்து அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் ரொம்ப பாவம். அவள் என்ன பண்றா அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் முடிச்சுட்டு வெளியில கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வெளியிலேயே வரா. அவளால அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரவே முடியல. அதனால பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த கல்யாணத்தை பாதியிலே விட்டுட்டு ஓடியும் வந்துடுறா. அப்பதான் ஹீரோவுமே போதையில அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மேல முட்டிடுறா. ஹீரோயினும் செம்ம போதையில இருக்கா இல்லையா. சாரிம்மா, இன்னைக்கு நீ தான் கல்யாணம் பொண்ணு இல்லையா, நான் தெரியாம உன்னை வெடிச்சிட்டேன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அடே நான் கல்யாணம் பொண்ணெல்லாம் இல்லை, கல்யாணத்தை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஓ சாரி, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போகும்போது, அவன் எனக்கு துரோகம் பண்ணலாம், நான் அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதா, இனிமே அவனுக்கும் எனக்கும் தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போற ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதோட ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட காலேஜ்ல பயங்கர டென்ஷன்ல இருக்கா. இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து அப்ராட்ல தான் இருக்காங்க. இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலே தவிர யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப பாதிலேயே கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட கண்டிப்பா அவங்க ரொம்ப அசிங்கப்படுவாங்க. அதுவும் அவங்களோட பார்ட்னரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்து அதை பாதியில விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் நம்மளோட ஹீரோயினோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து, நம்ம காலேஜுக்கு இப்போ புது ப்ரொஃபஸர் வர போறாரு, இன்னைக்கு நம்ம கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவருக்கு யாரோ பார்த்துருக்காங்களாம், செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தாதான் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ காலேஜ் கிளாஸ் உள்ள என்ட்ரு ஆகுறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே, ஐயோ இவனா, நான் ஏன் இப்படி சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறா. ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை பார்த்துடுறான். இருந்தாலும் ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, கண்டிப்பா அவன் மறந்துருப்பான், ஒரே ஒரு வாட்டி தான் அன்னைக்கு ரெண்டு பேரும் போதையில இருந்தோம் பார்த்தோம், அதோட அவன் கண்டிப்பா மறந்துருப்பான் அப்படின்னு நினைச்சு இவளே மனசு தேத்திக்கிறா. எப்படியாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே கூடாது, ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினையே எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்கா. ஐயோ இவன் வேற இன்னைக்கு என்ன விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே முடிய மூஞ்சில போட்டுக்கிட்டே பதில் சொல்றா. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் எழுந்து நின்று பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுந்து நின்று பதில சொல்லிடுறா. ஹீரோ வரான். வந்துட்டு ஹீரோயினோட ஐடி கார்டெல்லாம்
எடுத்து பார்க்குறான். ஹீரோயினோட பேர் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்த உடனே இன்னைக்கு நீ என்னோட கிளாஸில் தூங்கிட்டு தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். நீ கிளாஸை ஒழுங்காகவே அட்டன் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. நீ என்னை வந்து ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட ஐடி கார்டு ஒன்று வச்சிருக்கான். எப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியாம அவனை பார்க்காம அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா ஐடி கார்டை விட்டுட்டு. இப்போவும் ஹீரோ அந்த ஐடி கார்டை இன்னமும் வச்சுட்டு தான் இருக்கா. ஹீரோயினை ஒரு மாசமா தேடி இருக்கான். இன்னைக்குதான் நீ என்கிட்ட மாட்டின அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினும் வந்துடுறா. வந்த உடனே என்னென்னவோ கதை சொல்றா. நேற்று நைட்டு சரியா தூங்கல அது இதுன்னு சொல்லி ஏக்கச்சக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் வேற எதுவுமே இல்லையா உனக்கும் எனக்கும் அப்படின்னும் போது, இல்ல நீங்க என்னை யாரும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளேயே நான் யாரோன்னு உன்னை நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கேட்கறான். ஹீரோயினுக்கு ஐயோ நானா என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு பயமாயிடுது. அன்னைக்கு உன்னோட ஐடி கார்டை மறந்துட்டு போயிட்டியே, அது உனக்கு தேவையில்லையா அப்படின்னும் போது அப்ப ஹீரோயின் என்ன சொல்லிடுறேன்னா, என்கிட்ட இப்ப புதுசா ஒண்ணு இருக்கு, எனக்கு இது ஒன்றும் தேவை கிடையாது, ஆனா நீங்க நினைக்கிற போது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. சரி எங்க போக இங்க தானே இருப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் விட்டுறா. இந்த நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு இது பாரு எதுக்காக நீ வந்துட்டு அன்னைக்கு கல்யாணத்தை விட்டு ஓடி வந்த, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா, உனக்கு நல்லாவே தெரியும், நான் உயிருக்கு உயிராக உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன்னு தெரியும்ல, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக என்னோட ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன், ஏன் பிளாக்ல போட்ட அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்காக வாங்கி கொடுத்த ரிங் எங்க அப்படின்னு கேட்கறான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரிங்க மாத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க லவ் பண்ண டைம்ல. இவ போதையில ஆத்திரத்துல அதையுமே தூக்கி கடாச்சிருப்பா. சரி பரவாயில்ல விடு, லாஸ்ட் டைம் வந்துட்டு உன் கையில ரிங் இல்லை அப்படின்றத நான் பார்த்தேன், மேபி அது தொலைச்சதுனால ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் நீ அன்னைக்கு என்னை விட்டு போயிட்டியா, எதா இருந்தாலும் சரி என்கிட்ட நீ சொல்லு, கவலையே படாத, அந்த ரிங் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, உனக்காக நான் புதுசா ரிங் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து நீ இந்த தப்பு பண்ண அந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட எதையுமே பேச மாட்டா. இவ ஜஸ்ட் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எனக்கு எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்குறா. ஐயோ செல்லம் நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன், டைம் தானே வேணும்னு நல்லா எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் சாப்பிட்ற வரைக்கும் உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரிங்க கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் இமீடியட்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சதா யாரோ பக்கத்தில் வந்து ஹேண்ட் கீ தராங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா தான் தெரியுது வேற யாரும் இல்லை, நம்ம ப்ரொஃபஸர் தான். ப்ரொஃபஸரை பார்த்த உடனே அவள் பதறி போயிடுறா. உனக்கு என்ன ஆச்சு, காலையில் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு லைட்டாக தலை சுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னா நீ எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். புரியல அப்படின்னு சொல்கிறா. இல்லை உனக்கு பீரியட்ஸ் ஆச்சான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. ஹீரோயினுக்கு வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவே வந்து ஓப்பனா என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு எதா இருந்தாலும் ஓகே, நான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இது என்னோட தப்பு தான், என்னதான் இருந்தாலும் நீ வயசுல சின்ன பொண்ணு, நான் தான் வந்து இதுல கரெக்டா ஒழுங்கா இருந்திருக்கணும், இது ஏன் தப்பு தான், நீ என்ன வந்து டிசைட் பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டே படிச்சு நீ இது பண்றது கஷ்டமா தான் இருக்கும், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணினாலும் உனக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு நீ சேஃபா இருக்க வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு குழந்தைய அபார்ட் பண்றதை நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. இது என்னோட ப்ராப்ளம், இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எழுந்து கிளம்புறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இன்னும் இந்த விஷயத்த பேசி முடிக்கவே இல்லை, நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணாம இந்த குழந்தைய பெற்றுக்கலாம், குழந்தைய கலைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அபார்ஷன் வந்து ஒரு பொண்ணோட உடம்பையே வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுத்திடும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு நான் உன்னை எப்படி மீட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, நான் வந்து கல்யாணத்துக்கு ஒருத்தங்களோட ஸ்டேஜில் நிற்க வேண்டியவ, ஆனால் அவன் எனக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சதோட நான் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டேன், நான் அன்னைக்கு தான் உன்னை மீட் பண்ணேன், இப்போதைக்கு எனக்கு எந்த ஆம்பளை மேலேயும் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அது அவனா இருக்கலாம் ஆனால் அவன் நான் இல்லை, நான் வந்து அவனும் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ.
உனக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீயே இதை எல்லாத்தையுமே டிசைட் பண்ணு. நான் வந்து அந்த மாதிரி கேவலமான ஆள் கிடையாது. நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்றேன். இந்த விஷயத்துல நீயே டிசைட் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், இல்லை உனக்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உன்னோட லைஃப்பை நீயே தீர்மானிச்சுக்கலாம். நான் எந்த வகையிலையும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் வந்து ஒரு நல்ல வேலையில தான் இருக்கேன், நல்ல சேலரியில தான் இருக்கேன். கண்டிப்பாக உன்னையும் குழந்தையும் என்னால் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். லைஃப் லாங் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா என்னால் ரெண்டாவது கல்யாணம், ரெண்டாவது பொண்ணெல்லாம் தேடிக்கிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இவன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய கொள்றதுல அவளுக்கு மனசு கேட்கல. அதனால் அவளுமே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே, மற்றது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான். ஹீரோக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம். ஹீரோயினை ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ செம்ம சூப்பராக வந்து நிற்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்திருக்காளா. பார்த்த உடனே அவளுக்கே ஐயோ நம்ம தான் கொஞ்சம் மொக்கையாக வந்துட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த கோட்டை நான் கழட்டிட்டு காலர் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுட்டா நார்மலாக இதுவுமே கேஷுவலான ட்ரெஸ்ஸாக மாறிடும். நீ வந்து இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீ சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். பழைய விஷயத்த நினச்சி பார்க்குறா. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு நாள் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, என்ன கன்றாவியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாமே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன், தயவு செஞ்சு நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டே போயிருப்பான். அதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபஸர் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்றதுக்காக போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்துடுது. என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல ஆல்ரெடி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா என்ன, ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு சிரிப்பே வந்துடுது. மா சத்தியமா வந்துட்டு எனக்கு இதுதான்மா முதல் கல்யாணம், வேணும்னா இவங்க கிட்டே கேளு, அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றான். நல்லபடியா ஹீரோக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோலாம் எடுக்கிறான். எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. நான் என்னோட அம்மாக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இந்த கல்யாணத்தை பற்றி நீங்கள் மறைக்க போகிறது இல்லையா, நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. இது எதுக்காக நான் மறைக்கணும், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, நீயும் அண்டர் 18 கிடையாது, உனக்கு 20 வயசு ஆகுது, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுலேயும் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதனால நான் வந்து காலேஜ் பக்கத்துலேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன், அங்கே சீக்கிரமாக வந்து நீ காலி பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி ஓகே, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம், இப்போதைக்கு யாருக்கும் இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் அப்படின்னு கேட்குறா. என்னை பற்றி வெளியில சொல்ல அசிங்கமா இருக்கா, 10 வயசு பெரியவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு தோணுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, என் கூட காலேஜில் ஒன்றா படிக்கிற பசங்க எல்லாரும் வந்துட்டு சிங்கிளாக இருப்பாங்க, நான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறான். நீ எப்போ சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்பயே நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். நம்ம ஜியாங் இருக்கா இல்லையா, அவ தான் வந்துட்டு இந்த ஸ்கூல் கவுன்சிலராக இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனோட லவ்வர் தான் இவ. ஹீரோயின் ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அப்படியெல்லாம் அனுப்பிட முடியாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ற, ஸோ வந்து கண்டிப்பாக என்னால் இதை பண்ணவே முடியாது, நீ வெளியில் போயிட்டு வேற எங்கன்னா எதனா தப்பான விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் காலேஜ் தான் அது எல்லாத்துக்கும் பொறுப்பு, நாங்கள் உனக்கு வந்து இங்கேருந்து ரிலீவிங்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. எங்கே அடித்தா உனக்கு வலிக்கணும்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. ஹனி என்ன நடக்குதுன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு தானே, உன்னோட கிளாஸ்மேட் தானே ஜியாங், அவங்க எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்பே பண்ண மாட்டுறாங்க, நான் வெளியில் வந்து தாங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க யூஸாக இருக்கும், நம்ம அப்பப்போ வெளியில் சுற்றலான்னு தான் இந்த பிளானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் கேட்கும்போது ஜியாங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஆனா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே கேட்டுறான். இப்ப என்ன உனக்கு இதுல நான் சைன் பண்ணும் அவ்வளவுதானே, எங்கேயோ போய் தொலை, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஜியாங் சைன் பண்ணியே கொடுத்து தொலைஞ்சிடுறா. நம்ம ஹீரோயின் கரெக்டா வெளியில வர ஹீரோவை பாத்துடுறா. ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டான் அப்படின்றதும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ பார்த்து வச்சான் இல்லையா அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். நீ உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பொறுமையா பேக் பண்ணி கொண்டு வா, மற்றபடி மற்றது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்கு உறுத்தலாவே இருக்கு.
இருக்கு. ஒருவேளை அவன் இன்னமும் வந்து பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு தான் இருக்காளோன்னு சொல்லிட்டு அதனால ஹீரோ ஓப்பனாகவே கேட்டுடுறான். இது பாரு, நீ என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கவே வேணாம், எந்த உண்மையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, இன்னமும் நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது இல்லை தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு அவனை சுத்தமாகவே பிடிக்காது, ஆனால் எனக்கு அவனை பழி வாங்கணும், அவனை பயங்கரமாக வெறுப்பேற்றணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் இனிமேல் வந்து ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னும் போது சாரி, நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க, நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக நான் தப்பாலாம் நினச்சிக்கல, ஆனால் ஒரே ஒரு விஷயம், உனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் இருக்குன்றது மட்டும் உனக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு உட்காந்து எழுந்துக்கும் போதெல்லாம் இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம காலெல்லாம் வந்து பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். அடடடா என்ன நல்ல புருஷன்டா அப்படின்னு நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறாம வரதான் செய்யும். ஆனாலும் அதை மறந்துட்டு நம்ம வந்துட்டு நாடகத்தை மட்டும் பார்ப்போம். ஹீரோக்கு ஏதோ கால் வருது, அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறான் ஹீரோ. பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்துட்டாங்க. நேராவே கிளம்பி, உண்மையாவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா, 10 வருஷமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, எப்படிடா நீ இவ்வளவு அழகான பொண்ணு நீ கல்யாணம் பண்ண, உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்க டவுட்டாவே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு நாளா இவனை கேன்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுது. ரொம்ப சந்தோஷமா, நீ வேற ரொம்ப அழகா இருக்க, எங்க குடும்பத்திலேயே வந்து உன் அளவு அழகு யாருமே இல்லை அப்படி இப்படின்னு அவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனா ஹீரோ வெளியில படுத்து தூங்கலாம் அப்படின்றதுக்காக பெட்டு தலைக்காணி எல்லாம் வெளியில வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இன்னமும் ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்னா தங்குறது இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. ஹீரோ நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் தான் இன்னைக்கு சமைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுட்டு ஒரு சூப்பை கொடுத்து குடின்னு டார்ச்சர் பண்றாங்க. அம்மா, சாப்பாட்டுக்கு பதில் சூப்பை குடிப்பாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருன்னா சூப்பை குடிப்பாங்களா, ஏமா இவ்வளவு டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படின்னா நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னாடா அப்படின்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. ஐயோ இதை பார்க்கவே கன்றாவியா இருக்கு, என்னடா பண்றது, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் மூக்கியும் மூடிக்கிட்டு குடிச்சிடுறான். ஹீ மேன் கிவ் மீ த பவர் அப்படின்ற மாதிரி சைகையெல்லாம் காமிச்சிட்டு போறாங்க. பாவம் இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னத்துக்கு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அவனால முடியல. பாவம் இந்த தாய் கேள்வி என்னத்தை கலந்து கொடுத்ததோ தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோ நேரா ஹீரோயினோட ரூம்கே போயிடுறா. ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வேர்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி அடிச்சு கேட்கறதுக்கு வரா. அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கேட்குறா, என்ன பண்றீங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு ஒன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லி ஹீரோ தலை தெரிக்க வெளியில ஓடிடுறான். மறுநாள் காலையில ரொம்ப பதட்டமாவே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ அவ என்ன நினைப்பாளோன்னு. இப்பதான் ஹீரோயின் வெளியிலேயே வரா. எதுக்காக இவன் இது நைட் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப குழப்பமா இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். சாரி, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத, என் தாய் கிழவிதான் எதையோ கலந்து கொடுத்துடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோவே காலேஜ் வரைக்கும் ஹீரோயினை கொண்டு வந்து டிராப் பண்றான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு சாண்ட்விச், ஜூஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா ரெடி பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவன் இப்படி பாத்துக்கிறானேன்னு. காலேஜ்ல ஹீரோயின் வந்துட்டு லேப்ல இருக்கா. இந்த ஜாங் தான் வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டா இல்லையா, ஹீரோயினையும் நோண்டிட்டு இருப்பாளே. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த கேள்வி அந்த கேள்வின்னு எல்லாத்தையும் கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் தான் நோஸ் கட் கொடுக்குற மாதிரி பேசுவாளே, அவளும் மொக்க பண்ணிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு ஒரு எலும்பு கூட எடுத்துட்டு ஒரு ஆள் உள்ள வராரு. யாரா அவரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் பார்த்தா டென்ஷன் ஆயிடுறா. இவன் வந்து வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட தம்பி தான். ரொம்பவும் நல்லாவே படிக்கிற பையன், இவனுக்கு படிப்புல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதனால இவன் அந்த எலும்பு கூட எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த எலும்பு கூட பத்திட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அதை பத்தின கிளாஸை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். அந்த அளவு நல்லா படிக்கிற பையன். இவனே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனா காலேஜ் பசங்களுக்கு இவனே கிளாஸ் எடுக்க போறான். வாட் அ நைஸ் எலும்பு கூடு அப்படின்ற மாதிரி ஜாங் கை வைக்க போறாளா, மரியாதையா கையிடு, அவளை என்ன பண்ணுவேனே தெரியாது, உன்னோட நகத்தை வச்சு அதுல ஸ்கிராட்ச் போட்டு விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கார அசிங்கமா திட்டுறான். அந்த அளவா எலும்பு கூட பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங் என்ன பண்றான்னா, ஹீரோயின் பொறுமையா எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. அவ காலை செதறி விட்டு அந்த எலும்பு கூடு மேலேயே போய் ஹீரோயின் விழுந்துடுறா. பீஸா எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பிக்காரன் பாக்குறான். ஐயோ அக்கா நீயா
அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆமாண்டா நான் தான், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, விடு நான் தெரியாம இதை பண்ணிட்டேன், நானே இதுக்கான காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் இப்போ இவங்க எல்லாருக்குள்ளயும் வந்துட்டு சண்டை வந்துடுது. நீ தான் இதை பண்ண நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு காலேஜோட டீன் வந்துடுறாரு. வந்து இவங்க எல்லாரையும் பிடிச்சி செம திட்டுறாரு. காலேஜோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வர அந்த இடத்துக்கு வந்த உடனே சார் இது என்ன பிரச்சனை நானே பேசி தீர்த்துறேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எல்லாத்தையும் அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால பார்த்ததுக்கு அப்புறமா ஜியாங் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிடுது. அதனால அவளுக்கு 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. சரிம்மா நீ கிளம்பு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்றான். உடனே வந்துட்டு இவர் டீனுக்கு செம கோவம் வந்துடுது. என்னது அவளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதா, அவளும் தானே அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தா, அப்போ அட்லீஸ்ட் அவளோட பேரண்ட்ஸையாவது கூப்பிட்டு வச்சு பேசணும் இல்லையா, இல்லைன்னா திரும்ப இந்த தப்பு எதானே இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி இப்படி பார்ஷாலிட்டி பார்க்கலாம், அவங்களோட கார்டியனையாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லலாம் சார், நான் தான் அவளோட கார்டியன், நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான் ஹீரோயினோட மூஞ்ச பார்க்கணுமே, அடே வேற நேரம் கிடைக்கலையாடா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்பா சாரிப்பா, இப்படி உங்க மாப்பிள்ளையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கே புரிய வருது. அது வேற யாரும் நம்ம ஹீரோயினோட அப்பா தான். ஹீரோயினோட அம்மா ஓடி வராங்க. ஐயோ தங்கமே நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பதறி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே செம ஹேண்ட்ஸமா இருக்காரு இந்த ப்ரொஃபஸர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அவங்க ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொல்றியா இல்லை உண்மையாதான் சொல்றியா அப்படின்னு சந்தோஷமாயிடுறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்றதை அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா இல்லையா, அது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால ஹீரோவையும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ஒரு ப்ரொஃபஸர் நல்லா படிச்ச பையன்றதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தோணலை ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கினத. எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு மச்சானுக்கு வந்து இவனோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான் ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் மீட் பண்ணி பேசுனதுல பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம தான் அவங்க மாப்பிள்ளைன்றது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர குஷி. அதனால ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னடா இவன் கட்டி பிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்றா. எங்கடி இருக்க அப்படின்னு கேட்கும் போது அடியே பாவி சண்டாளி எல்லாத்தையும் மறைச்சிட்டு அடி நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது ஃப்ரெண்ட் பாரி பார்த்துடுறா. இதை பொறுத்த வரையில ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஹீரோயின் தான் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அன்னைக்கு நாள் பூராவும் வந்து அவ எல்லா கதையையும் கேட்டுட்டு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சாடி உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அடியே சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி இவன் மேரேஜ் சர்டிபிகேட்டே எடுத்து காட்டிடுறா. ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கே போறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஹாப்பி, பரவாயில்ல ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான பையனை பிடிச்சிட்டா அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம். இங்க ஹீரோ அதே நேரத்துக்கு ஹீரோயினை தாங்குன்னு தாங்குறான். நீ வந்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இல்லையா, எனக்கு இல்லைன்னா போர் அடிக்கும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. இதை அப்பனா இந்த ஆப்ரானை கட்டி விடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது ஒரு வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வாங்கி அவனுக்கு கட்டி விடுறா. திரும்பியா கட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இவன் திரும்ப மாட்டான் போல, இப்படியே கட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அங்கிள் சரியான ரொமான்டிக் ஆளா தான் இருப்பாரு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள தோணுது. நைட்டு ஹீரோயின் வந்து அவளோட ரூம்ல படுத்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா தூங்குறீங்களா அப்படின்னும் போது இல்ல நாங்க தனித்தனி ரூம்ல தான் தூங்குறோம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2வது குழந்தை பெத்துப்பியா அப்படின்னு கேட்கிறா. ஏய் சும்மா ரெடி, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கே வந்துட்டு நாங்க என்ன இல்லாத பாடுபட போறோம்னு தெரியல, இன்னும் செகண்ட் வேறையா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஹேண்ட்ஸமா வச்சுட்டு இருக்க ஹஸ்பண்டை வச்சுட்டு நீ சும்மாவே இருப்பியாடி அப்படின்னு கேட்குறா. இந்த ஆடியோ கரெக்டாக ப்ளே ஆகும்போது ஹீரோ பால் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடுறான். பாலை குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இவன் நல்லாவே கேட்டிருப்பான்றது கன்ஃபார்மாக தெரியும். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இல்லை நாங்கள் பேசியிருந்ததை கேட்டுட்டீங்களா அப்படின்னும் போது விடுங்க, சின்ன பொம்பளை பசங்களாம் இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால பெரிய விஷயம் இல்லை நீ பேசு அப்படின்னுட்டு போயிடுறான். அடியே தயவு செஞ்சு இனிமேல் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதடி, எதா இருந்தாலும் மெசேஜ் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் மறுபடியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி ஜியாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொஃபஸரை உனக்கு தெரியுமா, அவர் கூட நீ க்ளோஸா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இப்போ கூட நீ இதை கேட்க தான் என்கிட்ட வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அவள் என்னோட ஃப்ரெண்டு, நீ ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அவளுக்கு அப்படின்னு சொல்கிறான்.
அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ண சொன்னேனே, இன்னும் பண்ணவே இல்லையே, ஏன் இவ்வளவு லேட் பண்ற அப்படின்னு கேட்கறான். இவனால என்ன சொல்றதுன்னு தெரியாம, சாரி சார் நான் ஏதோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உனக்கு என்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமா சொல்லு, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றேன் இவனை கழட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்ட் டைம் வேலை பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. பட் ஆனா ஹீரோ கிட்ட அதை சொல்ல மாட்டா. ஏன்னா ஹீரோ வந்து அவளுக்கு என்ன செலவுக்கு காசு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்றதுனால அவன் தப்பா நினைச்சுப்பான் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்து பார்ட் டைம் ஜாபை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு ஒரு நாள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி மறைச்சி வைக்காத, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடு, அவர் தான் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறாரு இல்லையா அப்படின்னும் போது, அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக வாங்கின கடன் அது, அவனுக்கு கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக நான் கடன் வாங்கினேன், அதுக்காக நான் இவர் காசை யூஸ் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக அவர் மேலே கோச்சிக்க மாட்டார், ஸோ நான் வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அவர்கிட்ட நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுடுறான். எல்லாம் உண்மையை நீயே சொல்லிடுறியா இல்லை உன்னோட ப்ராக்டிக்கல் மார்க்கில் நான் கை வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற வாடியே இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அதோட மறுநாள் நேரம் வந்துட்டு ஹீரோயினை அவள் ஒர்க் பண்ணுற இடத்துலயே தான் போய் பார்க்குறானே தவிர அவகிட்ட பர்சனலாக கேட்கவே இல்லை. உனக்கு வேலை எப்போ முடிஞ்சாலும் பரவாயில்ல, அது வரையில் நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சேர்ல உட்காந்துடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. இதுக்கான காசு நான் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது, அதை வந்து நானே சம்பாதிச்சு தான் அடைக்கணும், எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன், இன்னும் ஒரு மாதத்தில் இது எல்லாமே முடிஞ்சிடும், அப்போ நான் இந்த வேலையை விட்டுடுவேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அலேக்கா மறுபடியும் ஹீரோயினை தூக்கிடுறான். அடே ஏன்டா தூக்குற அப்படின்னு கேட்டா, நீ காலையிலேருந்து படிக்கிற காலேஜில் அப்புறம் வேலை செய்கிற, நீ ஃபுல்லாக டயர்டாக இருப்ப, நீ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவ்வளோ டயர்டாக இருக்கக்கூடாது, அதனால தான் இதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ வந்து சொல்லிக் கொடுக்க சொல்கிறா. அவனும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் அவளால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்காவது ஒரு நாளாவது நான் நடத்துகிற கிளாஸை நீ ஒழுங்காக கவனிச்சிருக்கியா? எந்த நேரமும் வந்துட்டு ஏதாவது யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணுற? இன்னைக்கு எனக்கு கரெக்டான ரீசனை நீ சொல்லி ஆகணும்னா என்ன அவ்வளோ போராவை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களா, அதனால தான் நான் வந்து டைவர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையாக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, என்ன சும்மா கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவ வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்றா. எனக்கு வந்துட்டு சுத்தமா படிக்க டைம் இல்லை, அதனால இதுக்கு மேல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே சரி ஓகேம்மா இன்னைக்கு அந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க வேலை செய்யற இன்னொருத்தன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை பின்னாடி தட்டிடுறான். அதே பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஹீரோயினும் அவனை போட்டு அடின்னு அடிச்சிடுறா. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க போனா போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அடிச்சது தப்புமா, ஏதா இருந்தாலும் நீ போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும், நீ எப்படி அடிச்சிருப்ப, அது இல்லாம அங்க சிசிடிவி கேமராவே ஒர்க் ஆகல, என்ன ஆதாரம் இருக்கு உனக்கு, அவன் வந்துட்டு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நீ எப்படி அடிப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலேயே வந்து பிளேட்டையே திருப்பி விட்டுறாங்க. அப்பதான் வேக வேகமா ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி வரான். போலீஸ் உங்ககிட்டயே பேசி சமாதானமா முடிச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில வேலை செய்யறவரும் ஓனரும் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா வந்துட்டு சட்ட பிரகாரம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, அவனும் சும்மா இல்லாம நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்து சும்மாவா இருப்பான்? அது மட்டும் இல்லாம நக்கல் அடிச்சுட்டு போறவன சும்மா விட முடியுமா? ஹீரோ மூஞ்சிலே 2 குத்து வைக்கிறான். ஹீரோயின் கரெக்டா அந்த டைமுக்கு ஓடி போயிட்டு அங்க இருக்க கேமராவை மறைச்சிடுறா. ஒரு வழியா எப்படியோ ஹீரோவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு ஹீரோயின் கூட்டிட்டு வந்துடுறா. மருந்தெல்லாம் போட்டு விடுறா. அவனு குத்துன குத்துல இவனுக்கு கையில அடி போட்டுருச்சு. மறுநாளே வந்து ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை டின்னருக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாம போயிடுது. நானும் வந்து ஒரு டாக்டராகவே இருக்கேன் பாருங்களேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, ஆனா இவனுக்கு 10 வயசு சின்ன பொண்ணே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வயிற்றுச்சல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ, டே இது உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல, வயிற்றுச்சல் படலான்டா, தெரியற மாதிரியே வயிற்றுச்சல் படுறது அப்படின்னு திட்டுறான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அந்த டைமுக்கு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் தான் நடந்தது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, ஹீரோவுமே ஆமாண்டா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அந்த குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அப்படின்னு சொல்லிடுறான். இதை ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோ கிட்ட கூட சொல்லாம கொல்லாம நேரா ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிடுறா. ஹீரோ அங்க தேடிக்கிட்டு இருக்கான்.
அப்பவும் வந்து இவ என்ன கேட்குறா அப்படின்னா, ஏண்டி நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா. ஆமாடி எல்லாமே எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியல எதுக்காக எனக்கு கோவம் வந்ததுன்னு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இனிமே வந்துட்டு இந்த குழந்தை என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ செக்கப்க்கெல்லாம் போயிட்டு வரா தனியாகவே. 2 நாளாக ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கும் போல, ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்றா. அவள் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோ சோகமாக இருக்கான். அந்த டைமுக்கு அவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, செக்கப்க்கு போயிருக்கான்றது தெரிய வருது. அதை பார்த்த உடனே இவனுக்கு பயமாயிடுது, எங்க அபார்ஷன் பண்ணிடுவாளோன்னு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா யாருக்காகவோ. ஹீரோ ஃபோன் பண்றான், போனை அட்டன் பண்ண மாட்றா. அவனும் விடாம கால் பண்றானா, அதனால வேற வழியே இல்லாம ஹீரோயினும் அட்டன் பண்ணிடுறா. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்க அப்படின்னும் போது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், செக்அப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஒருத்தர் அங்க வந்துட்டு, நீங்க பிளைண்ட் டேட்டுக்காக தானே வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் செம ஷாக்கு. ஆக்சுவலா இவ ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவதான் அவனை வர சொல்லியிருக்கா. போன்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஆனா அதுக்குள்ளேயே நல்ல வேலையா ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறா. இல்ல இல்ல நான் தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதையும் ஹீரோ கேட்டுடுறான் அங்க இருந்து. ஆனா கோஇன்சிடென்ட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வரான். அங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது, இவனுங்க 2 பேரும் ஒருத்தர் ஆல்ரெடி தெரியும் போல, ஃப்ரெண்ட்ஸ் போல. அவ என்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நான் தம்பிக்காரன். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க அக்காவோட ஃப்ரெண்டை நீ டேட் பண்ணு, உங்க அக்காவை நான் டேட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி அவளுக்கு புருஷன் இருக்கும் போது நீ எப்படா அவளை டேட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பக்கத்துல நின்னுக்கிறான். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. வா சுருதி புகழான்ற மாதிரி கையை பிடிச்சி வேக வேகமா ஹீரோ அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு, நான் பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போல அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா. அப்ப ஹீரோ சைலண்டா என்ன கேக்குறான் அப்படின்னா, நீ அன்னைக்கு கேட்டுட்டு தானே நாங்க பேசுறத அப்படின்னும் போது, ஆமா அப்படின்னு சொல்றா. நீ வந்துட்டு அதுக்கு வருத்தப்பட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, ஃபீல் பண்ண அப்படின்னா, நான் வந்து அதுக்கு ஒண்ணுமே இப்போ பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், அன்னைக்கு சொன்னது தப்பு. நானே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நான் தப்பா சொல்றேன். எனக்கு உன்னை முதல்லயும் ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போவுமே நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்துட்டு இந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்துக்கும் சம்மதிச்சிங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க இதுக்காக கவலை எல்லாம் பட தேவையில்ல, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கிஸ் பண்றான். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, குழந்தைய அபார்ட் பண்ணிடுவா, இதுக்கப்புறம் உன்னை என்னால பார்க்கவே முடியாம போயிடுமோ, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ, என்னோட ஃபேமிலியே என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினும் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்குமே வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஆனா சடனா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோவும் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் கூடியே இருந்து ஹீரோயினை 2 நாளுக்கு நல்லபடியா பாத்துக்கிறான். அதோட 4-5 நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போறாங்க. அந்த டைமுக்கு ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினோட தம்பியை போன் பண்ணி வர சொல்லிடுறா. எதுக்குடி அந்த தம்பியை கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும் போது, ஆமாண்டி நீயும் முடியாம இருக்க, நானும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் ட்ரெஸ் எல்லாம் கலையிற மாதிரி நான் இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியுமா, இதெல்லாம் பாய்ஸ் தான் பண்ணணும், அதுக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே உனக்கு தான் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, அதுக்கப்புறமா எதுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல கல்யாணத்துல இருந்து அப்படின்னு சொல்லும் போது, ஆமா கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க 2 பேருக்குமே ஒண்ணுக்கு நடக்கல அப்படின்னு சொல்றா. அதை தம்பிக்காரன் கேட்டுடுறான். அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காம இருக்குமோ அப்படின்னு வேற ஃப்ரெண்டுக்காரி சும்மா இல்லாம சொல்றாளா. தம்பிக்காரன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்கையும் கொடுத்துட்டு டபுள்னு பாதிலேயே ஓடிடுறான். வீட்டுக்கு போனா ஹீரோ வந்து டின்னர் எல்லாம் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு, நான் பைனாப்பிள் ட்ரிங்க் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஊத்தி கொடுக்குறா. பார்த்தா இதுல ஆல்கஹால் இருக்கு. ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் பயங்கரமா போதை ஏறிடுறான். ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ஹீரோயினுக்கும் இப்பதான் ஹீரோவை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால அவளுமே வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த நேரம்னு பார்த்து குடும்பமே கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துடுது. ராடு பையில எங்க அக்கா வீட்டு தள்ளி போடா, எங்க அக்காவை ஏமாத்திக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்ச ஒரு தள்ளுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டே தம்பி என்னடா பேசுற அப்படின்னு கேக்குறான். இப்பதான் எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஒரு கேக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு
அளவுக்குலாம் பெரிய ஆள் எல்லாம் நாங்க இல்லப்பா, எங்களுக்கு அந்த மனசெல்லாம் இல்ல, தயவு செஞ்சு நீ வந்துட்டு வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவன் ஆல்ரெடி அறபோதையில இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இப்ப வந்துட்டு வேற வழியே இல்லாம நம்ம தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் என்னை ஏமாத்திட்டான், அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்தோம், அதனால கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்றா. என்னது நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இப்ப நாங்க 2 பேருமே ஒருத்தர் பயங்கரமா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், உள்ள வரும்போதே வந்து அவங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பவும் நம்ம யோசிச்சது தப்பு தானே அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது. நைட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் படுக்கிற இடத்துல ஏசி ஒர்க் ஆகல, நான் அதனால இன்னைக்கு எங்க தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. நைட்டு ஹீரோயினுக்கு போன் கால் வருது. வேற யாரும் இல்ல, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் தான் கால் பண்ணிட்டு டார்லிங் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடுது. அவ தூங்குற மரியாதையா போனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆம்பளுக்கு வரல கேட்ட உடனே இவனுக்கு செமையா மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் அவன் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஹீரோயின் காலேஜ் போகும்போதே வந்து பிடிச்சிடறான். நேத்து நைட்டு உன் ரூம்ல இருந்தவன் யாரு, யார் கூட நீ இருந்த அப்படின்னு சொல்லி இவன் பிரச்சனை பண்றான். உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கூட தானடா கல்யாணம் அன்னைக்கே வந்துட்டு அதன் கல்யாண மண்டபத்திலேயே வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்தியே, உனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பனா உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து என்கிட்ட எதையும் கேட்காம இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு வெக்கமா இல்ல, ஏமாத்துறதா, நீ தாண்டா நாயே இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திக்கிட்டே இருந்த, இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது பண்ணுவேன்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாத, இனிமே நம்ம ஒருத்தர் பாத்துக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின்காகவே பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனேயே அவளுக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருக்கு, ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பவும் ஹீரோ கேக்குறான், நான் நேத்து பண்ணது ரொம்ப நீ வந்துட்டு ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரி அப்படின்னும் போது, இல்ல நான் எல்லாத்தையும் என்னையோட முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கூட தோணல, தேவையில்லாம எதுக்கு நான் அவன்கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கணும், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். நைட்டு ஒரு பார்ட்டி நடக்குது, அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோவோட ப்ரொஃபசர் வந்துட்டு அவார்டு வாங்குறாராம். அவரை பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவர் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அவளை கட்டி பிடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இந்த ஜாங் என்ன பண்றான்னா போட்டோ எடுத்துடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காளோ அப்படின்றது வரை இவளுக்கு ஒரு டவுட். அதனால ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அவளோட வயிறை அழுத்தி பார்த்துட்டு வா கல்லு மாதிரி இருக்கான்னு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேஷுவலா போற மாதிரி வயிற்றுல ஒரு அடி அடிச்சு தொட்டு அமுக்கி பார்த்துட்டு போறா. ஃபேட்டா இருந்தா அந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் கல்லு மாதிரி தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவ பிரெக்னெண்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து ஆள் கேரளம் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அனுப்பிடுறா. அவ்வளவுதான், இவனுக்கு செம கடுப்பாகுது. மறுநாள் நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த காலேஜ்லயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா, அதனால அவனுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த அவார்டை வாங்கறதுக்காக போறா. அப்ப ஹீரோ மனசுக்குள்ள வந்துட்டு நீ இப்ப வந்து எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் போயிட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்டு போறா. அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இங்க போனா கரெக்டா வந்து ஹீரோயின் அவார்டு வாங்கறதுக்கு ஸ்டேஜ்ல ஏறும் போது ஹீரோயினோட போட்டோ வந்து எல்லாரோட மொபைலுக்கும் வருது. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் வந்து ஒரு கிழவனுக்கு அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இவளுங்க வேணும்னு எல்லாத்தையும் எடிட் பண்ணி அனுப்பியிருக்காளுங்க. எல்லாரும் ஹீரோயினை கேவலமா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த காலேஜுக்கு உன்னால கேட்ட பேரு, நீ பயங்கரமான ஒரு அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஃப்ரெண்டுக்காரி தான் வந்து காப்பாத்துறா. அதான் அவசரமா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவை பார்த்த உடனே எல்லாரும் பதறிடுறாங்க, என்னடா இது இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான்னு. அப்ப எல்லாரும் எதிர்க்க ஹீரோ வந்து ஒரு ரிங்க எடுத்து நீட்டுறான். நான் வந்து இதை எப்பவோ உனக்கு தரணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இப்பதான் கரெக்டான நேரம் வந்திருக்கு இதை உனக்கு தர்றதுக்கு, இவன் வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தைதான், நான் தான் இவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க போட்டு விடுறான். உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அப்ப இவனுக்காக தான் நீ கல்யாணத்துல இருந்து ஓடி போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம்மையா கோபம் வருது. இப்ப அவ எல்லாரும் எதிர்க்கே எல்லா உண்மையையும் சொல்லிடுறா. சொல்றது மட்டும் இல்லாம யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா, அதனால என்ன பண்றா அப்படின்னா பாத்ரூம்ல அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதை எல்லாரும் எதிர்க்கையும் போட்டுடுறா. அங்க அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனோட அப்பாவும் இருக்காரு. அவரும் இதை கேட்டுடுறாரு. கேட்ட உடனே அவர் நெஞ்ச புடிச்சுக்கிறாரு. நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் கேக்குறான். ஹீரோயினும் ஆமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஏசி ஒர்க் ஆகலன்னு சொன்னா இல்லையா, ஏசி
ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. இவன் போய் சொல்லிட்டு ஹீரோயின் கூட படுத்து தூங்கியிருக்கான். ரூம்ல ஏசி உடஞ்சிடுச்சு, பேசாம புது ஏசி வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின் போயிட்டு வேணும்னே. இல்ல எதுக்காக புது ஏசி எல்லாம் வாங்கணும், இந்த ரூம்லயே ஏசி நல்லா தானே இருக்கு, சோ இனிமே நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சிடுது, போய் சொல்றியா நீ, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறதே பிடிக்கல. நம்ம ஹீரோயினுக்கு டியூ டேட்டே வந்து நெருங்கி வந்துடுச்சு. அந்த டைமுக்கு இவங்களை ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வேகமா போறான். ஆனா நல்ல வேலையா ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதிர்ச்சியில ஹீரோயினுக்கு பெயின் வந்துடுது. உடனே அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். ஹீரோயினுக்கு அழகான ஒரு பொன் குழந்தையும் பிறந்துடுது. பயங்கர சந்தோஷமாயிடுறான் ஹீரோ. ஆனா ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு இவன் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டான். குழந்தை பிறந்து 3 மாசத்துலயே ஹீரோயின் போய் ஆகணும். ஆனா ஹீரோயினுக்கு இப்ப வரையில அது தெரியாது. எல்லாருமே வந்துட்டு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு வந்து செம ஜாலியா ஹாப்பியா இருக்கும் போது தான் ஒரு கொரியர் வருது. அதாவது ஹீரோயினை வந்து ஜாயின் பண்ண சொல்லி. அதை பார்த்த உடனே எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோ வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்றதுக்காக அவளோட ட்ரீமையே வந்து கைவிட்டுட்டா எப்படி, கண்டிப்பா முடியவே முடியாது. இது என்னோட தப்பு தான், அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிட்டு நான் குழந்தைய பாத்துக்கிறேன், அவ போய் படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து பயங்கர பெருமையா இருக்கு. ஆனா ஹீரோயின் தான் பயங்கரமா ஃபீல் பண்றா, குழந்தைய உன்னைய விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு. ஆனா ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு சமாதானப்படுத்துறான். ஒரு குழந்தைக்கான பொறுப்பு அம்மாது மட்டும் கிடையாது, அப்பாதும் தான். அதனால நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத. நீ திரும்பி வரும்போது குழந்தைக்கு 4 வயசு இருக்கும், ரொம்ப கியூட்டா அழகா உன்கிட்ட அம்மானு ஓடி வருவா. சோ நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் சைனாக்கு வரா. ஆனா ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் நான் வரேன்னு சொல்லியிருக்கா, ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்டி சொல்லல அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சர்ஜரி இருக்கு, ஃபர்ஸ்ட் வேலையா வந்த உடனே போய் அந்த சர்ஜரியை தான் நான் முடிச்சுட்டு ஹீரோவை பார்க்க போறேன், அப்பதான் அது அவனுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நேரா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றா. அந்த சர்ஜரியும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ஹீரோவை பாக்குறதுக்காக போக போறா. இது இவன் சொல்லவே இல்லை அப்படின்னாலும் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இங்க வர்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் தனியா உனக்கு வந்து இந்த மோதிரத்தை போட்டு விட்டேன், ஆனா இந்த வாட்டி எல்லார் முன்னாடியும் போடணும், நம்ம குழந்தை முன்னாடி கூட இந்த மோதிரத்தை போடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஃபைனலா அவங்களோட குழந்தைய வந்து மோதிரத்தை கொடுக்க ஹீரோவும் ஹீரோயினும் மோதிரம் மாத்திக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் இதுக்கப்புறம் வாழ்வாங்கன்னு நம்புவோம். இந்த டிராமால வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆனா அது ரொம்ப வந்து உண்மையான விஷயங்க. குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது 2 பேருக்குமே ஆனதுதான். 2 பேருமே அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை நல்லபடியா வளரும். சோ இந்த லைன் வந்து இந்த டிராமால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.